இருக்கும். நீ தமிழகத்தை முதல்வர் ஆகணும் உனக்கு ஆசையா? தமிழகத்தை முதல்வர் ஆகணும் ஆசையா? எம்ஜிஆர் நீ வாரிசாடா? நீ எம்ஜிஆர் நீ ஒன்னாடா? எம்ஜிஆரை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? அவருக்கு இல்லாத ரசிகராடா? ஒரு தடவை கூட எம்ஜிஆர் மக்களுக்கு தொல்லை கொடுத்து மேடைக்கு வந்ததே கிடையாடா. கலைஞராக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், அவங்க சொற்பொழிவுகளாக கேட்பது ஆயிரக்கணக்கான மக்கள். கலைஞர் அண்ணா பேச்சை கேட்கறதுக்கு காங்கிரஸ்காரனும் அண்ணா திமுகனும் மாட்டு கட்சிக்காரனும் 10,000 பேர் நிற்பான். ஆனால் அந்த தலைவர்கள் மக்களுக்கு தொல்லை கொடுக்காமல், சத்தமில்லாமல், குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட இராணுவம் மாதிரி கன் டயத்தில் பின்னால் கூடி வந்து ஃபுல் சேஃபாக வந்து இறங்கிட்டு மக்களோட மக்களாக பேசிட்டு மக்களுக்கு தொல்லை கொடுக்காமல் கலைந்து சென்று விடுவார். அவர்கள் மக்கள் தலைவர்கள். அவர்கள் மக்கள் தலைவர்கள். நீ யாருன்னா, நீ நடிகன், நீ ரசிக கூட்டத்தின் தலைவன். ரசிக கூட்டத்தின் தலைவன். பெண் பிள்ளைகளை எப்படி இது பெண் பிள்ளைகளை எப்படி உருவாக்கியிருக்க நீ? பெண் பிள்ளைகளை எல்லாம் அவர் தான். அவர் வேறு என்னங்க வேணும்? அவர் தாங்க எங்கள் தெய்வம். என் புருஷனுக்கு மேலே, எங்கள் தகப்பனுக்கு மேலே. அவள் எங்கள் அண்ணா, உங்கள் நொண்ணா, உங்கள் நொண்ணா உங்கள் வண்டியை எடுத்துகிட்டு பறந்து ஃப்ளைட்டில் போயிட்டு அவர் என்ன செய்வார்? அவர் தாண்டா செஞ்சான், அவன் தாண்டா பொறுப்பேற்கணும். நல்லா கேட்டுக்கோ, தலைவன் யார் தெரியுமா? புகழ் மாலை வந்தாலும் கழுத்தில் வாங்கணும், செருப்படி போட்டாலும் கழுத்தில் வாங்கணும். ரெண்டையும் சமமாக பார்க்குறோம் தான் தலைவன்.